ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ கத்திட்டு விக்ரம் ரொம்ப நேரம் கத்தலை, ரொம்ப ஓவராக கத்திட்டு திரும்பி வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இல்லை, அவங்க எங்கள் ஒய்ஃபை பற்றி எதுவுமே பேசலை, அவங்க என்னைய வந்து தப்பாக பேசலை அப்படிங்கிற மாதிரி அங்கேயே சொல்கிறாரு. திவ்யா கிட்டே பேச போகிறாரு. பட் திவ்யா வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரோட கத்தின ரியாக்ஷன் தான் திவ்யா வந்து அந்த பாட்டில் எடுத்து போட்டதும் அவரை ஒரு மாதிரி தள்ளி விட்டதும் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டைம்லேயே அவர் போய் வந்து, இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் நான் கேட்கணும், நான் உங்கள்கிட்ட என்னோடய ஒப்பீனியன் நான் வந்து சொல்லணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ வந்து திவ்யா வந்து கத்திட்டு, இல்லை என்னால் முடியாது, நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ், ஏன்னா இப்போ தான் நீங்கள் கத்துனீங்க, அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுதான் சாக்குன்ட்டு வினோத்து வந்து உள்ளார வந்தது வந்து எனக்கு தப்பாக தோணுச்சு. அண்ட் கம்ருதீன் வந்து அவர் நிலையாக தான் வந்து நின்று சொன்னார். ஆனால் அந்த டைமில் திவ்யா கம்ருதீனை போட்டு தாக்குன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களோட கருத்து இதில் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. அண்டு இவங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்பேஸை எடுத்துக்குவாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு இவங்க அந்த ஸ்பேஸை கொடுக்கலையோன்னு எனக்கு தோணுது. திவ்யா வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரியும் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்காங்களோன்னு தோணுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.